வணக்கம், நான் தான் உங்கள் நெடுந்தீவு ஜோகேஷ். நான் நீண்ட காலத்திற்கு பிறகு என்னுடைய தாய்மண்ணிற்கு வந்திருக்கிறேன். நீண்ட கனவுகளோடு வந்திருக்கிறேன். இங்கு நாங்கள் மொத்தமாக எங்களோட குடும்பத்தில் 6 பேர். ஜோகேஸ்வரன் கடைசி. அவங்கள எல்லாருக்குமே நிறைய அன்பு இருக்கு. அவன்ல எனது மகன் கஷ்டப்பட்டு வளர்த்து படிப்பிட்டு ஆரம்பமாக்கினது நான் தான் ஐயா. தீவிலும் சரி, புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஊரங்கிலும் அனைத்து தேசங்களிலும் என்னுடைய தீவை சேர்ந்தவர்கள் பரவி கிடக்கிறார்கள். இந்த வழக்கில் தான் நாங்கள் எல்லாரும் ஓடி ஆடி திரிஞ்சு வளர்ந்தோம். பொதுவாக நெடுந்தீவிலே நாட்டுக்கூத்துகள் வளமாக ஆடப்படுவதுண்டு. அவ்வாறான ஒரு மரபில் இருந்து வந்தவன் தான் நானும். மேடையிலே சில பாடல்கள் பாடும்போது உணர்ச்சி வசப்படுவதுண்டு. அதிகமாக பழைய துரோகங்கள், பழைய வலிகள், நிறைய நினைவுகள் இருப்பதாலும் சில மருத்துவ காரணங்களாலும் என்னால் அங்கே உணர்ச்சி வசப்படுவதுண்டு. கேட்டு கண்டிடித்தேன் நினைவு அலைகள் மனதில் எழும்பும் நேரம். ஆனால் அவ்வளவுக்கு வளர்ச்சியான குடும்பமும் இல்லை. நாங்கள் உண்மையிலேயே சரியான கஷ்டப்பட்டு தான் வேலை வளர்த்தோம். உண்மையில் மிக மிக பெருமைப்பட்ட ஒரு வீடு என்னுடைய வீடு. காயாத வெள்ளமும் இல்லை, அதுக்கும் உள்ளது இல்லை, கோடை வந்தா வடிஞ்சாகணும். சின்ன வயதுல இருந்து அவனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இசையில ஒரு விருப்பம், அந்த இசையோடு ஒன்றி போற தன்மைகள் எல்லாம் அவனுக்கு கூடவே இருந்தது. ஒரு தெரு பாடகனாக இந்த ஊரை சுற்றி ஒரு கிழிந்த காட்சட்டையோடு நான் பாடிக்கொண்டு திரிந்தேன். என்னுடைய பாடசாலை நெடுந்தீவு மகாவித்தியாலயம் தயாளினி ஆசிரியர் அவர்களை ஒரு கர்நாடக சங்கீத ஆசிரியராக நியமித்த பிறகுதான் என்னுடைய பாதை இசையினுடைய பரப்பு முழுவதையும் தாங்கி பறந்து விரிந்து பறக்க தொடங்கியது. பாட்டாலே நான் கோர்த்த பூவாரமே, படிப்பேனே நம் காதல் தேவாரமே. என்னுடைய பன்னிசையினுடைய பாடல்களை என்னுடைய மக்கள் அதிகமாக கேட்டார்கள், ரசித்தார்கள், என்னை கொண்டாடினார்கள். கர்நாடக சங்கீத துறையில் ஈர்க்க செய்து அந்த துறைக்காக என்னை அனுப்பி வைத்ததும் என்னுடைய மக்களும் என்னுடைய தீவும் தான். ஒரு நாள் பாடிக்கொண்டிருக்கும் போது பாட்டு முடிகிற நேரம் காட்டறைக்கு வந்து மேடையிலே விழுந்து விட்டேன். இப்போது ஸ்டெண்ட் ஒன்று வைத்திருக்கிறார்கள். கைப்பிச்சு பாடும்போது ஸ்டெண்ட் சில போல மூவ் ஆகும் என்று சொல்லி டாக்டர் சொன்னார். நான் சொல்லி போட்டு தான் வந்தேன். ஸ்டெண்ட் வந்து வாயால் வந்து விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பாடுவேன். சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ. வெற்றியின் விளிம்பிலே இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். இசையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. சின்ன சின்ன தூரல் என்ன, என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன எங்கில் கூடும் பாடல் என்ன, சின்ன சின்ன தூரல் என்ன, என்னை கொஞ்சம் சாரல் என்ன, சிந்த சிந்த ஆவல் பின்ன